இன்றைக்குமா பாட்டி வீட்டில் மரவள்ளி கிழங்குமா. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்க போகிறோம்மா. இது ஒரு சத்தான ஆகாரம் தான்மா. இது வந்து மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு நல்லதுமா. சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள், நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தட்டியில் தண்ணியை ஊற்றி கிழங்க நல்லா வேக போடுதான் பாருங்கம்மா. நல்லா வெந்துட்டுமா. வெந்த கிழங்க ஒரு சிப்பிள் தட்டில் வடிகட்டி வச்சுருக்கம்மா. ஒரு வானில் எண்ணெய் விட்டு அதில் 2 கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தலை பொடிசாக வெட்டி வச்சுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்கம்மா. வதக்கிட்டு அப்புறமேல கருவேப்பிலை உருவி வச்சுருக்கோம்மா. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா. இங்கே வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சுமா. வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் வடிகட்டின கிழங்க போட்டு நல்லா கிளற வேண்டியதாம்மா. வடிகட்டின கிழங்கு பாருங்கள், நல்லா அவிஞ்சி இருக்குமா. நல்லா கிளறி விட்டு நல்லா ஒன்று போல் கிளறினா நல்லா ஒன்று போல் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கோம்மா. அதுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கோங்கம்மா. தேங்காய் துருவி போட்டு அதையும் நல்லா கிளறிடுங்கம்மா. இங்கே பாருங்கள், ஒன்று போல் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுமா. இது சாயந்தர டிஃபனுக்கு ரொம்ப நல்லதுமா. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. சாங்கம்மா சாப்பிடலாம்.